ஆன்மீகம் முத்தமிழில் இயற்தமிழ் கழுதைக்குத் தெரியுமாம் கற்பூர வாசனை. 2வது கழுத கெட்ட குட்டிச்சுவரு. கழுத கெட்டா குட்டிச்சுவரு. 3வது கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சி நாட்டில். முதலாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. 2வது கழுத கெட்டா குட்டிச்சுவரு. 3வது கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சி நாட்டில். ஆன்மீக முத்தமிழில். கழு என்பது இது கழுதைங்கிற உயிரினத்தை குறிக்காது. தமிழ் எழுத்தில் மொத்தம் 3 லானா உண்டு. லட்டுக்கு வர்றது, பழத்துக்கு வர்றது, பள்ளத்துக்கு வரக்கூடிய லானா. ஆனால் இங்கே கழுதைங்கிறத சொல்கிறது லட்டுக்கு வர லானாவை எடுக்கணும். அந்த அடிப்படையில் கல் என்றால் கல்வி, படிப்பு, கற்றல், கற்பித்தல் என்ற ஒரு பொருள் உண்டு. அப்போது லட்டுக்கு வர லானா அடிப்படையில் பார்த்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இந்த அடிப்படையில் சிற்பங்களை வடிப்பாங்க. இங்கே பாறைன்னு சொல்லலை, கல்லுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பாறை என்கிற ஒரு பொருளை எடுத்து கல் என்ற அடிப்படையில் சிற்பமாக ஆட்டுக்கல், அம்மிக்கல், உரல், துணி துவைக்கிற கல், தெய்வங்கள், வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்கள், ஊர்வன, மீன் என்ற பலதரப்பட்ட வடிவங்களை தன் தேவைக்கு நீக்கி அது உள்ளே இருக்கிறத கொண்டு வர்றது. இது எந்த பள்ளிக்கூடத்துலேயும் போய் படிக்க முடியாது, எந்த கல்வியிலையும் படிக்க முடியாது, எந்த கல்லூரியிலையும் படிக்க முடியாது, எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்க முடியாது. சிற்பம் என்று அமைப்பதை அந்த சிற்பிகள் செதுக்க செதுக்க பார்வையால் தான் கற்று உணர முடியும். இதற்கு அனுபவம் தேவை. இதைத்தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னா, கல்லை தொய்வுன்னா கழுதை, கல்லை தேய்க்க அதாவது செதுக்க செதுக்க இதை தொய்வுன்னு சொல்லுவாங்க. கழுதைக்கு தெரியுமா. அந்த சிற்பத்தை உளி கொண்டு சிறுசு சிறுசாக செதுக்கும்போது அதை பார்க்குறது, இதை தான் தெரியுமா. இது பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியாது, அனுபவ ரீதியாக தான் சிற்பம் வடிக்கிறத கற்றுக்க முடியும். இது சிற்பிகளுக்கும் ஆட்டுக்கல், உரல், அம்மி போன்ற பாறைகளை கொண்டு கல் என்ற அடிப்படையில், அனுபவம் என்ற அடிப்படையில், இங்கே கல்லுன்னா அனுபவம் என்ற ஒரு பொருள். ஆன்மீக முத்தமிழில் இந்த அடிப்படையில் வடிவத்தை வடிக்கிறத பார்க்கத்தான் அந்த சிற்பத்தோட வடிவத்தை எப்படி, எந்த அடிப்படையில், எந்த கோணத்தில், எந்த பாகையில், எந்த அமைப்பில் உளியை போட்டால் அதற்குரிய நாசி, அதற்குரிய கண், அதற்குரிய வால், அதற்குரிய பள்ளம், அதற்குரிய மேடு, அதற்குரிய உய்வு, அதற்குரிய தொய்வு தெரியும் என்பதை ஒரு சிற்பி செதுக்க செதுக்க அருகில் இருந்து பார்ப்போர்களுக்கு தான் தெரியும். இங்கே கற்பூர வாசனைன்னா கற்பித்தல், படித்தல், உள்வாங்குதல், இதைத்தான் வாசனை என்பாங்க. கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. கல்லை தேய்க்க தெரியுமான்னா அதை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான். கற்பூர வாசனைன்னா கற்பூரம் கிடையாது, படிக்கிற வாசனை, அதாவது உள்வாங்கிறது. அனுபவ ரீதியாக தான் நான் தொழில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இயற்தமிழில் சொல்லுவாங்க, எந்த பல்கலைக்கழகத்திலையோ எங்கேயும் படிக்கலைன்னு. அந்த அடிப்படையில் கல்லில் சிலையை வடிக்கிறத சிற்பிகள் செதுக்க செதுக்க அந்த சிற்பத் தொழிலுக்கு ஈடுபாடு உள்ள, ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டும் தெரியும், பிறருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. இந்த அடிப்படையில் வனவிலங்கு, மீன்கள், பறவைகள், வனவிலங்குகள், மரங்கள், செடிகள், பாம்பு, ஊர்வனங்கள் போன்ற சிற்பமாக வடிப்பாங்க. இதை பார்க்க தான் அதில் உள்ள தொழில் அனுபவ ரீதியாக தான் கற்றுக்கிட முடியுமோ ஒழிய எழுத்து மூலியமாகவோ, ஒளி அலை மூலியமாகவோ, காற்றலை மூலமாகவோ கிடையாது. நேரடி பார்வையில் தான் எந்த அடிப்படையில் எந்த ஒளியை எந்த இடத்துல எப்படி போடணுங்கிறது அனுபவ ரீதியாக கற்றுக்கிறது தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா. கற்பிக்க, படிக்கக்கூடிய, வாசம்னா உள்வாங்கிறது.
லட்சுமி வாசம் செய்கிறான்னு ஒரு இயற்தமிழில் ஆன்மீக தமிழில் சொல்லுவாங்க. அப்போ உள்ளே வரணும் மனசுக்குள்ளே. இது மனசார செய்யக்கூடிய தொழில். இதுக்கு பட்டப்படிப்போ பல்கலைக்கழகமோ கல்லூரிகளோ தேவையில்லை. இதைத்தான் சிற்பம் வடிக்கிறதா நேரடியாக பார்த்தா தான் படிக்க முடியும். இதை சொல்கிறது தான் கழுதைக்கு தெரியுமா கற்போரைன்னா படிக்கக்கூடிய, வாசனைன்னா உள்வாங்கிறது. கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. இது லட்டுக்கு வரக்கூடிய லானாவை போடணும். இங்கே கல் என்றால் அனுபவம் என்ற ஒரு பொருள் உண்டு ஆன்மீக முத்தமிழில். ஆகையால் சிற்பம் வடிப்பதை பார்க்கத்தான் வாசனம் என்ற அடிப்படையில் உள்வாங்கி அடுத்த தொழிலை விரும்பி செய்யணும். எதையும் விரும்பி செய்யணும். கட்டாயமாக பொருளீட்டும் அடிப்படையில் செய்யக்கூடாது. இதற்குத்தான் கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. இதே கல்லை வச்சு செதுக்கும்போது முழுசாக இருக்கிற ஒரு வடிவம் தேவையில்லாத பாகங்களை எடுத்தால் தான் சிற்பம் வரும். அப்போது அந்த தேவையில்லாத சிற்ப கற்களை சிறு உளி கொண்டு, உளின்னா ஒரு உளி இல்லை, சிறுசு பெருசு மத்திமன் பலதரப்பட்ட உளிகள் வச்சுருப்பாங்க. நாசிக்கு ஒரு உளியை போடணும், பாதத்துக்கு ஒரு உளியை போடணும், ரோமத்துக்கு ஒரு உளி போடணும், கண்ணுக்கு ஒரு உளி போடணும், எலும்புகளுக்கு ஒரு உளி போடணும், வர்ணத்துக்கு ஒரு உளி போடணும். இப்படி பலதரப்பட்ட உளிகள் வச்சுருப்பாங்க. இந்த அடிப்படையில் அந்த முழு பாறையில் உள்ளதை சுவடுன்னா சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுப்பாங்க. இது வெட்டி எடுக்கும்போது ஒரு சிறு சிறு துண்டுகளாக சுவடுகளாக இருக்கும். இதைத்தான் கழுதை கெட்டால் குட்டிச்சுவடு. முதல்ல சொன்னது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நான் சிற்பம் வடிக்கிறத பார்வையால் பார்த்தா தான் தெரியும். இதைத்தான் கற்போருக்கு வாசனைன்னா உள்வாங்கிறது. ரெண்டாவது சொல்கிறது, அப்படி சிற்பம் வடிக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய தேய்மானம், கழிவு, கசடுகள், தூள்கள் அந்த இடத்துல ஒரு சுவடு மாதிரி கிடக்கும், சின்ன சின்ன துண்டுகளாக கிடக்கும். இதை தான் கழுதைக்கிட்டா குட்டிச்சோறுன்னு மூணாவதா. இப்படி சிற்பங்களை முதல்ல வடித்து அந்த சுவடுகளெல்லாம் நீக்கி அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி பாங்காக எடுத்து அதை உரிய அடிப்படையில் ஒரு துணியினாலேயோ அல்லது தென்னை நாரில் செய்யப்பட்ட கயிறுனாலேயோ பின்னி பிணைந்து சேதாரம் இல்லாமல் சிதிலம் இல்லாமல் பாதுகாப்பாகவும் பக்குவமாகவும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துல இருந்து வாகனம் மூலமாகவோ மாட்டு வண்டி மூலமாகவோ ஆகாய மார்க்கமாகவோ கடல் வழியாகவோ எடுத்து செல்வார்கள். அப்போது மூணாவதாக சொல்கிறது கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு. முதல்ல சிற்பம் வடித்தது தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. சிற்பத்தை பார்க்கத்தான் அந்த வடிவம் எப்படி செய்கிறேன்னு அனுபவ ரீதியாக தெரியும். அப்படி வடிக்கும்போது சில துண்டுகள் வெளியில் வரும், தூள்கள் வெளியில் வரும். இதை கழுதை கெட்டால் குட்டிச்சவர் கெட்டான்னா தேவை இல்லாததை ஒதுக்கிறது. குட்டிச்சூடுன்னா சிறு சிறு துண்டுகளாக கற்கள் சிதறி கிடக்கும். மூணாவது உள்ள பழமொழி கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சு நாட்டிலம்பாங்க. அப்படி பக்குவப்பட்ட சிலைகளை அது வானரமாக இருக்கலாம், பட்சிகளாக இருக்கலாம், நீர்நாள் உயிரினங்களாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், தெய்வங்களாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், மண்பாண்டங்களாக இருக்கலாம். இப்படி எந்த அடிப்படையில் செதுக்குறாங்களோ அதை பக்குவப்படுத்தி கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சுன்னா கட்டி கயிறுனால துளினாலே கட்டி ஏறுன்னா பாரம் ஏற்றுறது. அப்படி ஏற்றி போகிறத ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வைப்பாங்க. கால்நாட்டுறோன்னு ஏத்தமிழில் சொல்லுவோம்ல, சாய்வாக கிடக்கிறத நேராக நிமித்தி வைக்கிறது. அப்போ அந்த சிற்பத்தை பக்குவப்படுத்தி சிற்பமாக ஆக்கி அந்த குட்டிச்சோட ஆனது மூணாவதாக அது நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிற்பத்தை கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சு நாட்டில்னா அதை முழுமையாக எடுத்து பிரதிஷ்டை செய்கிறது, வழிபாடுக்கு செய்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நிறுவுறது. நட்டமானா நாட்டுறதுன்னு அர்த்தம். இதைத்தான் கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சு நாட்டில் கட்டி ஏறுன்னா பாரம் ஏற்றுறது. பாரம் ஏற்றுறவங்களுக்கு தான் இது தெரியும். எந்த பொருளை எந்த அடிப்படையில் எப்படி கட்டி எப்படி பாதுகாப்பாக உடையாமல் சேதாரம் அடையாமல்
பழுதடையாமல் செய்யணும்னு பாரம் ஏற்றுபவர்களுக்கு தான் இந்த தொழில் தெரியும். சிற்பம் செய்கிறவங்களுக்கு முதல் தொழில் தெரியும். கழிவுகளை ஏற்றவங்களுக்கு அந்த சுவடுகள் தெரியும். அந்தந்த தொழில் சார்ந்தவருக்கு புரியும். இது எல்லாருக்கும் புரிய வாய்ப்புகள் கிடையாது. இதைத்தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கல்லை தேய்ச்சி அதை முழுமையான உருவத்தை செய்கிறது அனுபவ ரீதியாக தான் சிலையை சிற்பிகள் வடிக்க முடியும். எந்த பள்ளிக்கூடத்துலேயும் கல்விச்சாலையிலையும் போய் படிக்க முடியாது. அப்படி வடிக்கக்கூடிய சிலை சிதிலமடையாமல் இருக்கணும்னா சில உளிகள் போட்டு செதுக்கும்போது சில துகள்கள் பாறைகள் சிதறும். இதைத்தான் கழுதை தேஞ்சி கழுதை கெட்டால் குட்டிச்சவர். முதல்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ரெண்டாவது கழுதை கெட்டால் குட்டிச்சவர். மூணாவது அப்படி பக்குவ நிலையில் வந்ததை கைத்தாலையும் துணியாலையும் கட்டி பாறை ஏற்றி நட்டமாக நிப்பாட்டுறது, சாய்தளத்தில் நிற்கிறது, படுத்த சாயில் வைக்கிறது, குப்புற வைக்கிறது. எந்த வடிவம், அதாவது மரம்னா ஒரு சாய்வுதளம், வனவிலங்குனா ஒரு இது, மனிதர்னா ஒன்று, வாத்திய கருவிகள்னால் ஒன்று, எப்படி எந்த அடிப்படையில் நிலைநாட்டுறது. இதைத்தான் கழுதை தேஞ்சி கட்டெரும்பாச்சி நாட்டுலனா நட்டமாக நிற்க வைக்கிறது. இதை சொல்கிறது தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. சிற்பம் வடிக்கிறது. கழுதை கெட்டால் குட்டிச்சவுடு. அப்படி சிற்பம் வடிக்கும்போது கழிவுகள் ஏற்படுறது தான் செய்யும். எந்த ஒரு பலனையும் 100% அடைய முடியாது. 75% பலம் இருந்தால் 25% கழிவு ஏறத்தான் செய்யும். அப்போனா தான் 75% உள்ளது முழுமை பெற முடியும். இதை சுவடு. இதைத்தான் கழுதை கெட்டால் குட்டிச்சவுடு. இப்படி வர்றதை நாட்டுறதுன்னா நிலைநிறுத்துறது. ஆகம விதிப்படி பூஜை புனஸ்கார வழிபடி திட திரவ வாயு வழிபடி ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்கள் உருவங்கள் இடம் பொருள் ஏவல் அடிப்படையில் இறந்த காலத்துக்கும் பொருந்தணும், எதிர்காலத்துக்கும் பொருந்தணும். அப்படின்னா தான் ஒரு பழமொழி பொருந்தும். இந்த சிற்ப வடிவம் இறந்த காலத்துலேயும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலை, நிகழ்காலத்துலேயும் பள்ளிக்கூடம் போய் நடிக்கலை, எதிர்காலத்துலேயும் அதான். சிற்பம் வடிக்கிறதுக்குன்னு தொழில் கூடங்கள் உண்டோ தெரிய கல்வி சாலைகள் கிடையாது. ஆக கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா சிற்பத்தை வடிக்க நேரடி பார்வை தேவை, அனுபவம் என்ற கல்வி. இதைத்தான் கல். அப்படி தேயக்கூடிய சுவடுகளை தான் கழுதை கெட்டால் குட்டிச்சவர். இப்படி பக்குவ நிலைக்கு வந்த பறவைகள், வனவிலங்குகள், தாவரங்கள், சிற்பங்கள், மனிதர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நிலைப்பாட்டுக்கு வர்றது, நிப்பாட்டி வைக்கிறத நாட்டுறது. இதைத்தான் கழுதை தேஞ்சி கட்டு ஏறும்பு ஆச்சி. கட்டி ஏறும்னா பாரம், பாச்சின்னா கயிறால் கட்டுறது, கட்டெரும்பாச்சி. நாட்டில்னா நிலைநிறுத்துறதுக்காக. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இந்த கற்சிற்பத்தில் நீ வேளாண்மைக்கு தேவை நீர்த்தேக்க தொட்டியாகவும் கேணி அமைக்கிறதும் கல்லில் கொடிமரம் வைக்கிறதும் பலிபீடம் வைக்கிறதும் இயற்கை அடிப்படையில் அதை உற்று நோக்கி எந்த பாகை எந்த கோணம் எந்த அடிப்படையில் எந்த இடத்துக்கு என்ற அனுபவம் என்ற கல்வி. எழுத்து என்ற கல்வி கிடையாது, அனுபவம் என்ற கல்வி. இது பக்குவ நிலைப்பட்ட அதை தெரிஞ்சு பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். இதை தான் கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. கற்பிக்கக்கூடிய வாசனை, உள்வாங்கக்கூடியது. காரணம், இந்த மாதிரி சுவடுகள் இருந்தால் தான் அந்தந்த அடிப்படையில் வரக்கூடிய சந்ததிகள் தொடர்ந்து ஆரோக்கியமாகவும் ஆளுமை எப்படி செய்கிறது, வைத்தியம் எப்படி செய்கிறது என்றதை கற்சிலையிலையும் கல்வெட்டுக்கள்லையும் ஓலைச்சுவடிலையும் எழுதி வச்சதான் சிற்பமாகும். இதைத்தான் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். சுவடு என்றால் அடையாளங்கள், ஆவணங்கள், பலகைகள், தகவல்கள் இருந்தால்தான் எந்த இடத்துல எது எப்படி நடந்தது, மழை காலம், பனிக்காலம், கோடைக்காலம் என்ற பருவ அடிப்படையில் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு சுற்றம்னா அவரவர் திறமைகளை, அதாவது சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். சுத்திரம்னா சுத்தி என்றால் சுற்றி உள்ள, திறம்னா திறமைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அந்தந்த திறமை உள்ளவர்களுக்கு தான் அந்தந்த தொழில் சார்ந்த ரீதியாக தெரியும். இதைத்தான் இயற்தமிழில்
செய்யும் தொழிலே தெய்வம்னா எந்த தொழிலையும் விரும்பி செய்யணும். இந்த தொழிலில் வருமானம் வரலைன்னா அடுத்த தொழிலுக்கு, அடுத்த தொழிலில் வருமானம் அடுத்த தொழிலுக்கு, அடுத்த தொழிலில் வருமானம்னா அடுத்த தொழிலுக்கு, இப்படி மாறுறவங்களுக்கு இதை பற்றி புலப்படாது. முழுமையாக ஒரு தொழிலை விரும்பி செய்யணும். இதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னார்கள். இதற்கு அவரவர் உள்ள திறமைகளை வெளிப்படுத்த தான் சுவடு இருந்தால் சித்திரம் வரையலாம், சுற்றி உள்ள திறமைகளை வரையலாம் என்பதற்காகத்தான் சிற்பத்தில் வரைச்சி வச்சாங்க, கல்வெட்டில் எழுதி வச்சாங்க. இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். காரணம் 3 விதமான லானா, 2 விதமான ராணா, 3 விதமான நானா உண்டு. இந்த நானா, ராணா, லானா எந்த இடத்துல எதை போட்டு எதை எடுத்தால் பொருள் கிடைக்குங்கிறத பார்த்து புரிஞ்சாதான் அதில் உண்மையான பொருள் வரும். நேரடியாக இதுக்கு இது தான் என்று பொருள் எடுத்தால் வராது. இதைத்தான் ஔவை சொல்கிற மாதிரி, கைவினை கரவேல், உனக்கு தெரியாது என்பதற்காக தெரிந்த விஷயத்தை மறைக்காதே. எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, பகுத்தறிவு படி இல்லைனாலும் பகுத்தறிவு படியில் சிந்தித்தாலும் ஒரு சிற்பத்தை வடிக்கிறது எப்படி வடித்தாங்க, ஏன் வடித்தாங்கங்கிறது இன்னும் புரியாத தான் இருக்குது. காரணம் அந்தந்த சிற்பிகளுக்கு தெரியும். மற்றவங்க இவ்வளோ பெரிய கல்லை எப்படி மேலே தூக்கி வச்சாங்க, இவ்வளோ பெரிய கோபுரத்தை எப்படி கட்டினாங்க, இவ்வளோ பெரிய பள்ளத்தை எப்படி தோண்டி கிணறு வெட்டினாங்க, இந்த சைஸில் இப்படி உரலை எப்படி கட்டினாங்க, அம்மிக்கல்லை ஏன் இப்படி பள்ளமாக வச்சாங்கிறது புரியாத புதிராக இருக்கும். இது இயற்கைக்கும் மாறாக இருக்கும், பகுத்தறிவுக்கும். ஆனால் ஒரு சொல்லும்போது இயற்கையோடு ஒன்றி போகணும், மனிதர்களுக்கும் ஒன்றி போகணும். அந்த அடிப்படையில் சிற்பம் வடிக்கிறது அன்றும் இன்றும் அனுபவ ரீதியாக புரிஞ்சிக்கலாமோ ஒழிய கல்விச்சாலை மூலியமோ பகுத்தறிவுன்ற மூலியமோ தெரியாது. சிலர் சொல்லலாம், கற்பூர வாசனைனா சூடம் அப்படிங்கிற ஒரு பொருளில் கழுதைக்கு தெரியாதும்பாங்க. கற்பூரம் தோன்றதுக்கு முன்னாலே கழுதை தோண்டிட்டு, அப்போ இந்த சொன்ன பழமொழிக்கு முன்னால் கழுதை வந்ததா, அதுக்கப்புறம் கற்பூரம் வந்ததான்னு யோசித்து பார்த்தா உண்மையான விளக்கம் தெரியாது. காரணம் ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குழப்படி பண்ணி பொருள் ஈட்டுறது சில நபர்கள் இருப்பதனால். கழுதை என்பது ஆதி காலத்திலே தோன்றினது, கற்பூரம் என்பது இடைப்பட்ட காலத்தில் தோன்றுறது. அப்போ கற்பூரத்துக்கும் கழுதைக்கும் சம்பந்தம் இல்லை. இது பகுத்தறிவு அடிப்படையிலும் இயற்கை அடிப்படையிலும் சிந்தித்து பார்த்தா புரியும். சிலர் கற்பூரம் கோர புல்லில் இருந்து அதை பாயா தைச்சா வாசம் வரவழிம்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அந்த பாய் முடஞ்சி பிற்பகுதியிலையும் அந்த வாசனை இருக்கத்தானே செய்யும், குறிப்பிட்ட காலத்தில் மறைஞ்சிரும். அப்போ கழுதைங்கிற கோரப்புல்லுனால் வாசனம் அது முடையில இருந்து அது தேய்மானம் கழிவாத வரைக்கும் அந்த வாசனை இருக்கணும். ஆனால் அதில் இருக்காது. ஆனால் இயற்கையிலேயே கல்லில் வடிக்கப்பட்ட சிற்பம் அந்த வாசம் என்பது அதை எப்படி வடித்தாங்க கற்பிக்கிறது, அனுபவம் கற்றுக் கொடுக்கறது தான். கற்பூரம்னு சொல்லக்கூடாது, பொருள் எடுக்கக்கூடாது. கற்பூர வாசனை எப்படி, ஏது, என்ன, எதனால், எங்கிருந்து, எப்படி என்ற பல கேள்விகளுக்கு ஆலயங்களிலும் சிற்ப வடிவங்களும் இன்னும் பலருக்கு புரியாத புதிராக உள்ளது. இதைத்தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அந்தந்த தொழில் தெரியாதவருக்கு அந்த வாசனை தெரியாது, அந்தந்த தொழில் ரீதியாக உள்ளவங்களுக்கு தெரியும். இதை இத்தனை அடியில் இத்தனை நீளத்தில் இத்தனை இதில் இந்த பாறையில் தான் செய்ய முடியும், இதில் செய்ய முடியாது. அதுவும் ஆண்கள் பெண்கள் அர்த்தநாதீஸ்வரர் 3 கற்கள் உண்டு. வலிமை வாய்ந்ததை தூண்களாகவும் கருவறைக்கு பெண்கள்களையும் தண்டலத்துக்கு அர்த்தநாதீஸ்வரர் கற்களையும் 3 விதமாக பிரித்து போடுவாங்க. காரணம் வலிமையை தாங்கணும், உய்வு தொய்வு பலவீனத்தை ஏற்று தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றபடி உஷ்ணத்தை உள்வாங்கி வெளியில் விடணும், நடைப்பயிற்சிக்கு தோதுவாக புள்ளி புள்ளியாக இருக்க வேணும், வழுவழுப்பாக இருக்கக்கூடாது என்று சில கற்களை சில சிற்பங்களை வழுவழுப்பாக வடிச்சிருப்பாங்க. ஆனால் நாம் வலம் வரக்கூடிய சிற்பங்களும் நிற்கக்கூடிய சிற்பங்களும் புள்ளி புள்ளியாக துகள் துகளாக இருக்கும். காரணம் அந்த துகள் துகளாக புள்ளி புள்ளியாக இருக்கிறது அடிபாதத்தில் பாதரட்சை அணியாமல் வலம் வரும்போது, இயற்கையான பாதத்தின் மூலம் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் வலம் வரும்போது அந்த முள்ளு மாதிரி உள்ள சிற்பத்தில் உள்ள ஒளிப்பட்டு
அந்த பாதத்தில் உள்ள நரம்புகளை உச்சி முதல் பாதம் வரை சமச்சீர் செய்து தட்பவெப்ப நிலையை உய்வு தொய்வு சமநிலைப்படுத்தும். இந்த அடிப்படையில் தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா கல்லில் வடித்த சிற்பம் தெரியுமா, அந்தந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் என்பதை சொல்கிறது தான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. மேலும் இப்போ உள்ள கழுதைகிட்ட கற்பூரத்தை நாசிக்கிட்ட கொண்டு போங்க, ஒன்று அதை மோந்து பார்த்து முகத்தை திருப்பிக்கிடும், இல்லை அதை திங்க பார்க்கும். அப்போ அந்த வாசனை தெரிய போய் தானே அதை திங்கணும் திங்கக்கூடாதுன்னு அறிவு அதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறது அனுபவ ரீதியாக கற்றுக்க முடியும். அங்கே சொல்கிறது பகுத்தறிவு அடிப்படையில் பார்த்தாலும் ஒத்துக்கணும், இயற்கை அடிப்படையிலும் ஒத்துக்கணும். பகுத்தறிவில் பார்க்கும்போது கற்பூரத்தை வச்சா அந்த கழுதைங்கிற உயிரினம் வனவிலங்கு ஒன்று அந்த வாசனத்தை மோந்து பார்க்கும், அதுக்கு பிடிச்சிருந்துன்னா உன்னை பார்க்கும், பிடிக்கலன்னா திரும்பிக்கிறோம். அப்போ தெரியாத வாசனையை தெரிஞ்சதாக காட்டிக்கிடாதில்ல கழுதை. இது இயற்கைக்கும் மாறானது, செயற்கைக்கும் மாறானது, பகுத்தறிவுக்கும் மாறானது. இந்த அடிப்படையில் அந்த கழுதைங்கிறது கற்பூர வாசனத்தை உணரக்கூடிய தன்மை தெரியும். ஆனால் இங்கே சொல்கிறது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா அந்த வாசனையே பிடிக்காதுங்கிற பொருளை சொல்லக்கூடாது. சிற்பம் சிலை வடிக்கும் சிற்பிகளுக்கு தான் இந்த வாணி அனுபவ ரீதியாக சொன்னது. இயற்தமிழில் ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ரெண்டாவது உள்ளது கழுதை கெட்டால் குட்டிச்சவருன்பாங்க. அந்த அடிப்படையில் பாலியல் ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் கழுதை செயல்படும் பொழுது அதை அழுத்து போய் குட்டிச்சவரில் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொருள் கிடையாது. இந்த மாதிரி தான் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்கள் உழைப்புக்கும் பாலியல் இதுக்கும் தொழில் ரீதியாகவும் மனம் அழுத்து போய் இது பண்ணி வீணாக பொழுதுபோக்கி கழிக்கிறத அவனுக்கு என்ன கழுதை கெட்டால் குட்டிச்சவர் எங்கேயாவது போய் திண்ணையில் உட்காந்துருப்பான், திண்டில் உட்காந்துருப்பான்னு சொல்லுவாங்க. இதுவும் இயற்கைக்கு மாறானது. வனவிலங்கு பாலியல் ஈடுபாடில் விட்டாலும் சரி, மேய்ச்சலுக்கு விட்டாலும் சரி, அதற்குரிய தொழிலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அது குட்டிச்சவரில் போய் படுக்காது. அது இனவிருத்திக்கு அப்புறம் அது ஆண் பெண் எந்த அடிப்படையில் உருவாச்சோ அந்த அடிப்படையில் பிணைப்புக்கு ஒத்துழைத்த பின்பு மீண்டும் சேராது. காரணம், அதன் இனவிருத்தி வலுவடைந்தது என்ற உணர்ச்சியை வனவிலங்குகளுக்கும் நீர்வாழ்வு பட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. அந்த அடிப்படையில் எந்த ஒரு உயிரினமும் இனவிருத்தி கருவுற்று விட்டால் நுகர்ந்து கூட பார்க்காது. ஆனால் அந்த அடிப்படையில் மனுஷனை சொல்லும்போது அவன் வேலை வெட்டி இல்லாமல் நிற்கான், தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா இது இயற்கைக்கு மாறான உள்ள சொல். எந்த உயிரினமும் அதன் தொழில்களை செஞ்சு முடித்தோடனே ஒன்று மேய்ச்சலுக்கு போகும், அடுத்தது பாதுகாப்பு பராமரிப்பு என்று ஆண் பெண் குட்டிகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் செய்யும். அல்லது மனிதர்களால் ஏவப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்யும், முடக்கம் முடக்காது. ஆனால் இங்கே ஆண் பெண் அவர்கள் முடக்கமாவதாக தான் சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன கழுதை கெட்டால் குட்டிச்சவரும்பாங்க. இது பகுத்தறிவு அடிப்படையிலும் ஒத்துக்கிடாது, ஆன்மீக முத்தமிழும் ஒத்துக்கிடாது. காரணம், ஆன்மீகத்தில் தமிழில் ஆன்மீகத்தையும் குழப்பி செஞ்சு பொருளீட்டுறதுனால. எந்த ஒரு உயிரினமும் பிணி என்ற நோய் தொற்றுக்கொண்டால் மட்டுமே ஒதுங்கும். மற்றபடி ஆரோக்கியமாக உள்ள எந்த உயிரினமும் சுறுசுறுப்போடு தான் தம் வேலைகளை அவ்வப்போது எந்தெந்த வேலைகளை எப்படி செய்யணுமோ, மனிதர்களால் ஏவப்பட்டாலும் சரி, இயற்கையாக அடிப்பட்டாலும் சரி, மேய்ச்சலுக்காக இருந்தாலும் சரி, இனவிருத்திக்காக இருந்தாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, பராமரிப்பாக இருந்தாலும் சரி, அது வேலையை செவ்வனே என்று செய்யும். ஆனால் இங்கே தான் செய்கிற தவறுகளை அடுத்தவர் மேலே சுமத்துறது. இதைத்தான் தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது கட்டாயமாக சுமத்தி ஆளுமை செய்வது, ஆதிக்கம் கொள்வது. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அடுத்தது கழுதை கெட்டால் குட்டிச்சவருக்கு அடுத்தாக்கில் வர்றது கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு. நாட்டில் கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னா கழுதை நோயுற்றப்பட்டால் தான் மெலிஞ்சு போகும். அந்த அடிப்படையில் பகுத்தறிவில் பார்த்தாலும் கழுதை நோயுற்றா ஒன்று பாதுகாப்பு தேடி வைத்தியசாலையில் அதை பராமரிக்கும்
மனிதர்கள் கொண்டு செல்வார்கள். அப்படி இல்லைன்னா அதற்குரிய மூலிகை சாறுகளை தேடி அது தின்று இல்லைன்னா அதில் உருண்டு வைத்தியம் செய்யும். ஆனால் இங்கே சொல்கிறது கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு நாட்டில், ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கழுதைகள் இனமே கிடையாது. அப்போ ஒரு சொல்லும்போது இடம், பொருள், ஏவல், திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள், ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர், இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இந்த 4க்கும் பொருந்தணும். இதில் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தாலும் அதை வச்சு பொருளீட்டுறது என்பதுதான் காரணம். குறிப்பிட்ட எஜமானியர்கள் குறிப்பிட்ட தொழிலாளிகளை தன் தொழில்களை நிறைவேற்றி பொருள்களை குறைவாக கொடுத்து பணிச்சுமையை அதிகமாக பெறும் சில எஜமானியர்கள் வகுக்கப்பட்ட பழைய பழமொழியை அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றியமைப்பது. கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சும்பாங்க. நான் சொல்ல வேலையை செய்யாமல் போனாமலா, அதனால் நான் வேலையை விட்டு நிற்கிறேன், அவன் செஞ்சது சரியில்லை. காரணம், அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட மணி, குறிப்பிட்ட நாளிகை அடிப்படையெல்லாம் செய்யறதுக்கு உடல் ரீதியாக பலு உண்டு. அதையும் மீறி குறைவான ஊதியத்திற்கு அதிக பணிச்சுமையை சுமத்தி அதை செய்யாதவர்களுக்கு தான் மீது குற்றமில்லாமல் பிறர் மீது சுமத்தி பொருளீட்டுமா எஜமானியர்கள் ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குளறுபடி செஞ்சு கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு நாட்டில் எல்லா பயிலும் இப்படி தான் இருக்கானுவோ. உழைக்கணும்னு என்ன இல்லை, உழைக்கணும் என்னன்னா இவங்க அந்த காரியத்தை செய்கிறாங்களா? இதைத்தான் உலகில் மாற்றம் தேவை என்று நினைக்கும் நீ முதலில் அந்த மாற்றத்தை நீ செய்கிறாயா என்று காந்தியடிகள் கேட்டார். இது ஆன்மீகத்திலையும் பொருந்தணும், பகுத்தறிவிலும் பொருந்தணும். ரெண்டுக்கும் பொருந்தாமல் ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குழப்பி பொருளீட்டும் ஆசாமிகளால் உருவாக்கப்பட்டது. மேலும் ஆன்மீக முத்தமிழ் படி அனைத்து ஆலயங்கள், அனைத்து தேசத்திலும், அனைத்து மாநிலத்திலும், அனைத்து மாவட்டத்திலும், அனைத்து வார்டுகளிலும் ஆலயங்கள் இருக்கிறது கற்சிலையால். இது அன்றும் இன்றும் என்றும் நிரந்தரமாக இருக்கிறது. ஆனால் கழுதை என்ற வனவிலங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிடையாது, குறிப்பிட்ட இடத்துல இருக்குது, குறிப்பிட்ட இடத்துல அழிஞ்சு போச்சு. அப்போ இயற்கைக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கும் பொருந்தாமல் உள்ள செயலை தன் பொருளீட்டும் தன்மைக்காக கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருளீட்டி வருகின்றனர். இதைத்தான் புராணத்தில் சொன்ன மாதிரி எனக்கு நடந்தே தான் உனக்கு என்று பகவத்கீதையில் மாற்றம் ஒன்றே நிரந்தரம், உன்னால் பேரை தான் மாற்ற முடியுமே ஒழிய சுவடுகள் அடிப்படையில் எதிர்கால சந்ததிகள் அதை உணர்ந்து நல்வழிப்படுத்தி பாதுகாப்பு பராமரிப்பு என்ற செயலை செய்வார்கள் என்று தான் ஆலயங்களில் சுவடுகளை சிற்பங்கள் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டு கணிக்கப்பட்டு பாகை அடிப்படையில் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையே புராணத்தில் உள்ளதை இந்த கற்சிலை அடிப்படையில் அனுபவம் என்ற கல் என்றால் அனுபவம் என்பது எழுத்து அடிப்படையில் கிடையாது. சிலர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அர்த்தநாதீஸ்வராக இருக்கலாம், எழுத்தறிவிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அனுபவ ரீதியாக தான் இருக்கணும். மேலும் எடுத்துக்காட்டுக்கு ஓமைக்கு சொல்லணும்னா, புராணத்தில் கர்ணனை படிப்பு ஆதரவற்றவர் என்ற அடிப்படையில் எடுக்கலை, அவன்கிட்ட திறமை என்ற அனுபவம் இருந்தது. இதைத்தான் கல்லும்பாங்க. கல்லுன்னா அனுபவம் இருந்தனால தான் துரியோதனை அவனை தன்னோட தேசத்துக்கு மன்னராக வேந்தராக நியமித்தான். இது புராணம். இது முடியாச்சில் எங்கிருந்தோ வந்த மருதுபாண்டியர்களை திறமை, அவர்கள்ட்ட கல்வி இருக்கா இல்லையான்னு பார்க்கல, அவர்களோட திறமையை கண்டு தான் அவர்களை சிவகங்கைக்கு வேந்தர்களாக அனுமதிக்கப்பட்டனர். இதே தான் குடியாச்சில் எந்தவித கல்வி, உயர்கல்வி, மேல்கல்வி, பல்கலைக்கழகம், அனுபவ கல்வி இல்லாமல் பட்டம் பெற்றுவிட்டேன் என்று எந்த தொழிற்சாலையிலும், எந்த இலாக்காவிலும், எந்த துறையிலும் சேர்ந்தாலும் நீங்கள் கொடுக்கும் பட்டங்களை விட அவர்கள் கேட்கும் முதல் கேள்வி எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்கிறது. எதை கூட தமிழில் கேட்க மாட்டாங்க. கேட்டால்
ஆன்மீக முத்தமிழ் உள்ள பொருள் உணர்ந்துடணுன்னு. உங்களுக்கு இதில் எத்தனை நாள் சர்வீஸ் இருக்குது, எத்தனை நாளுன்னு தமிழ்லேயும், சர்வீஸுங்கிறது ஆங்கிலத்துலேயும் கேட்பாங்க. முன் அனுபவம் உண்டான்னு கேட்க மாட்டாங்க. சர்வீஸ் எத்தனை நாள் பண்ணியிருக்கீங்க, அது எந்த கம்பெனியிலன்னு கேட்பாங்க. அவர்களுக்கு தேவை இருந்ததுன்னா, உயர்வான கம்பெனியில் இருந்ததுன்னா நமக்கு பொருள் ஈட்டி தருவான். இவனை அனுபவம் இல்லாத இது பண்ணி நமக்கு பொருள் சேதம் வேண்டான்னு அனுபவ கல்வியை தான் அன்றும் இன்றும் என்றும் சொல்லியிருக்கிறாங்களோ ஒழிய, பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள் படிக்கும் படிப்பு ஒரு கண்ணாடி போல தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அனுபவ ரீதியாகத்தான் அதை உணர முடியும். எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் உடனே அவர்களுக்கு புனைப்பெயர் வைப்பதில்லை. காலம் சென்று சென்று அவர்கள் வழிகாட்டுதல், தூண்டுதல், அறிவுரைகள், நன்று தீது சூது தன்மையில்தான் அவர்களுக்கு முனைவர் என்ற பட்டம். இது அனுபவ ரீதியாக தான் பெற முடியும். எந்த கல்விச்சாலையிலையும் போய் பெற முடியாது. நாவலர், பாவலர், நன்றி உள்ளவர், பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உத்தமர், உயர்ந்தவர், நல்லவர், வல்லவர், ஆரோக்கியமானவர், எழுத்துக்களை சமுதாய அனுபவ தொழில் நுணுக்கங்களை தொன்மையாகவும் நுணுக்கமாகவும் கற்றுத்தேர்ந்தவர் என்ற புனைப்பெயர்களை வழங்குகிறது. இது எந்த கல்விச்சாலையிலும் உயர்கல்வியிலும் பல்கலைக்கழகங்களும் கிடையாது. கல் என்றால் அனுபவம். இதைத்தான் புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடக்கிறது தான் குடியாச்சில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதை புராணத்தில் உள்ளதை வச்சு தான் இந்த அனுபவ ரீதியாக முத்தையா என்பவர் கண்ணன் மீது பற்று கொண்டு அவர் எழுதிய பாடல்கள் பூரா சில வகை மாறுதலாக இருந்தாலும் பல வகை புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். அந்த அடிப்படையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடித்து என்னென்ன என்ற நாடகத்தமிழில் அனுபவம் என்பதை இசைத்தமிழில் கற்பனை என்ற புனைப்பெயரில் எழுத்துக்களை வைத்து ஆன்மீகத்தில் வைத்த எழுத்துக்களையும் ஒன்றாக பிணைத்து இணைத்து ஆன்மீக முத்தமிழ் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில் கவிதையில் உரைத்திருப்பது கடவுள் ஏன் கல்லானான் அவன் கல்லாய் போன மனிதர்களாலே என்ற இசைத்தமிழ். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி, உண்மையைச் சொல்பவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் என்று தான் முடிச்சிருப்பார். இது புராணத்தில் உள்ளதுதான் முடியாச்சில் உள்ளதுதான் குடியாச்சில். இதன் முடிவு உலகத்தில் எல்லா தேசத்திலையும் ஆண்டவன் என்றால் இறைவன் என்று பொருள் எடுக்கக்கூடாது. ஆட்சியாளர்கள் அவன் அந்த நாணால் உள்ள இன்னையும் நாவையும் பிரிக்கணும். அப்படிங்கும்போது உயிர்மெய் எழுத்தை பிரிக்கும்போது ஆண்ட அவன் ஆட்சியாளர். புராணத்தில் சகுனி, கூனி, ராவணன், இரணிய கம்சன் என்ற ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நல்ல மக்களை தும்சம் செய்தார்கள். இது புராணத்தில் நடந்தது. இதையே தான் முடியாச்சில் கட்டபொம்மன், வெள்ளையப்பன் என்ற நல்லவர்களுக்கு மத்தியில் எட்டப்பன் ஒருவன் மூவரையும் கலப்பு முறையில் கலவரம் செய்து கிழக்கிந்திய கம்பெனிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தார்கள். பின்பு தான் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டாங்க. புராணத்தில்
கம்சன், இரணியன், இரணியகசிப்பு, ராவணன், கும்பகர்ணன், சகுனி, கூனி. அதே அடிப்படையில் தான் இங்கே அதிகாரத்தை பயன்படுத்தி கிழக்கிந்திய கம்பெனிகள் முடியாட்சியில் அதிகாரத்தை வச்சு ஆட்கொண்டார்கள், ஆளுமை செய்தார்கள். இதே இதைத்தான் குடியாட்சியில், முடியாட்சியில் கிழக்கிந்திய கம்பெனி, குடியாட்சியில் உரிமைக்கும் உதவிக்கும் ஆதரவுக்கும் ஒப்புதல் அளிக்காமல் மருங்கி மழுந்தி அனுமதி அளிக்காமல் புறந்தள்ளுதல் சில பிரதிநிதிகள். இது ஆன்மீக முத்தமிழில் நடந்தது தான் முடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழில் புராணம், அடுத்தது முடியாட்சியில், முடியாட்சிக்கு அடுத்து குடியாட்சியில். இதைத்தான் நம்ம ஆன்மீக முன்னோர்களுக்கு நடந்தது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு நடந்தது தான் நமக்கு அடுத்தது தான் பேரப்பிள்ளைகளுக்கு அடுத்து தான் பூட்டம்பேட்டி. இது தொடர்ந்து வரும். இதனால் இந்த இசைத்தமிழில் கேட்குறவங்களுக்கு அனுபவ ரீதியால் கல்விச்சாலை கிடையாது, உயர்கல்வி கிடையாது, பல்கலைக்கழகம் கிடையாது, அனுபவ ரீதியாக தான் உணர முடியும். இந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்கறது கல் என்ற ஆன்மீகம், கல் என்றால் அனுபவம். இதைத்தான் கண்ணதாசன் கூட அந்த அனுபவமே நான் தான் என்று கடவுள் சொல்வது போல பரப்புரையாற்றியிருப்பார். இந்த அடிப்படையில் தான் கல் என்றால் பாறை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, அனுபவம். எப்படி எனில் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில், இலக்கண மொழி அடிப்படையில் ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லேயும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கலக்கக்கூடாது. பிற மொழியிலிருந்து வந்தவங்களுக்கு புரியாது. முதல் வரி கடவுள் என்று முதல் வரியிலே சொல்லியிருப்பார், அதுக்கப்புறம் தான் கல்லை சொல்லுவார். இதைத்தான் இலக்கண அடிப்படையில் பொருள் எடுக்கணும். கடவுள் ஏன் கல்லானான்? அவன் மனம் கல்லாய்ப்போன மனிதர்களாலே. மனம் என்றால் எழுத்தறிவு இல்லாமல் அனுபவ ரீதியாக படித்தவர்கள் படிக்காதவர்களை ஏமாற்றுவார்கள். இதை உணர்ந்து கொள்ளத்தான் அந்த சுவடுகள் அடிப்படையில் தெரிஞ்சு கொள்வது தான் கடவுள் என்ற ஆன்மீக முத்தமிழ். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம், கோடைக்காலம், தட்பவெப்பநிலை. இதை ஒன்றுக்கொன்று வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படையில், பகுத்தறிவுப்படையிலும் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையிலும் ஆய்வு செய்து வடிவமைக்கப்பட்டதான் சிற்பங்கள். இந்த அடிப்படையில் தான் கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களான படிக்காதவர்களுக்கு அவர் தான் பாடம் சொல்லுவார். மழை காலம் வருது, இந்த காலத்தில் பலகாரங்கள் சாப்பிட்ணும். அப்போது மழை காலத்தில் நரம்பு தொய்வு விழும். அப்போது உடம்புல உஷ்ணம் தேவைன்னா நீர் என்பது குருதியில் உள்ளது நம்ம உடம்புல. இந்த குருதியிலிருந்து தான் மழை காலத்தில் வெப்பத்தை வேகமாக வெளியே உறிஞ்சும் அண்டம். பிண்டத்தில் உள்ள வெப்பத்தை அண்டம் வேகமாக உரியும். அந்த வெப்பம் அதிகமாக வெளியில் போனால் நமக்கு தளர்ச்சி அடையும். இதனால தான் ஐப்பசி மாதம் தீபாவளி என்ற பண்டிகை. இறந்தவங்கள வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னது நரகாசுரன் இறந்தான் கிருஷ்ண அவதாரத்தில். அந்த அடிப்படையில் இறந்தவனுக்கு விழா எடுக்கிறது ஐப்பசி மாதம். இதில் உஷ்ணமான துவப்புத்தன்மை கடலை எண்ணெய்க்கு, கடலை எண்ணெய் துவப்பு வந்து குருதிக்கு தேவை. இந்த அடிப்படையில் கடலெண்ணெயில் பலகாரம் செஞ்சதை வடை, முறுக்கு, தட்டை, சீடை என்று பல வகை பலகாரம் செஞ்சு சூடாக சாப்பிடும்போது அந்த உஷ்ணம் எண்ணெயோடு கலக்கும்போது இரத்தத்துள்ள வெப்பத்தை வெளியேற்ற விடாது. இது அனுபவ ரீதியாக தான் தெரியும். இதைத்தான் கடவுள் ஏன் கல்லானான், அவன் கல்லாய் போன மனிதர்களான படிக்காதவர்களை அவரவர் வழிபாட்டு முறையில் மழைக்கு இதை தான் சாப்பிட்ணும், வெயிலுக்கு இதை தான் சாப்பிட்ணும், குளிருக்கு இதான் சாப்பிட்ணும், காற்று காலத்தில் இதான் சாப்பிட்ணும் என்று வழிபாட்டு முறையில் வகுத்து வச்சு கல்லானான்னா அனுபவத்தை கற்றுக் கொடுக்கறது. இதைத்தான் கடவுள் ஏன் கல்லானான் கேள்வி தான். அவர் கல்லா போனார்னு முற்றுப்புள்ளி வைக்கலை. இது ஐயப்பாட்டு வினா. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். கடவுள் ஏன் கல்லானான் என்ற ஐயப்பாட்டிற்கு படிக்காதவங்களுக்கு அவன் உதவி செய்கிறதுனால அனுபவ ரீதியாக இருக்கான். இதுதான் முற்றுப்புள்ளி. ஏன் என்பது ஐயப்பாட்டுக்குரியது. இது தமிழ் இலக்கணப்படி பொருள் எடுக்கணும். அனுபவ ரீதியாக, மனம் ரீதியாக அவர் பாடங்களை, அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறார்.
அடுத்தது கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான். அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற அடிப்படையில் புராணத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி, பாஞ்சாலி, பாண்டவர், கௌரவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சகுனி, கூனி, விஸ்வாமித்திரர், ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன், கர்ணன், இரணியன், இரணியகசிபு, அஜமுகி, மண்டோதரி, சூர்பனகை, தாடகை, கம்சன், சிசுபாலன், இவர்களில் நன்று, தீது, சூது என்ற 3 பாலினமும் கலந்திருப்பாங்க. சூர்பனகை சூது செய்தவ, சகுனி கூனி சூழ்ச்சி செய்தவ, பாஞ்சாலி பாண்டவர்கள் நன்று செஞ்சவர்கள். அப்போ உலகத்தரத்தில் அன்றே நன்று, தீது, சூது என்ற 3 தன்மையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் கலந்து இருந்தாங்க. இதைத்தான் கொடுமையை செய்தவன் கண்ணை இழந்தான். சூர்பனகை செஞ்ச செயலை ராமன் பார்த்துக்கிட்டு கண்ணிருந்தும் குருடாக தான் இருந்தார். அதே மாதிரி தாடகை செஞ்சதை பார்த்துக்கிட்டும் கண்ணிருந்தும் அவர் தருணத்துக்காக காத்திருந்தார் ராமன். ராவணன் செஞ்ச கொடுமையில் நேரில் பார்த்தும் முறைப்படி செய்யணும், நாமளே வழி தவறி போயிட்டால் எதிர்வரும் சந்ததிகள் நம்ம கடைப்பிடிப்பாங்க, அறநெறியை கடைப்பிடிக்க மாட்டாங்க என்பதை உணர்ந்தே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான். அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இது அவதாரங்களை குறிக்கும். கோபம் வரும், இருந்தாலும் பலமுறை சொல்லி கேட்கலைன்னாலும் சொல்லால் சொல்ல மாட்டாங்க, போருக்கு தயார் என்று அறிவிப்பினை விடுப்பாங்க. இதை தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். நல்லவர்களாகிய ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், வராகமூர்த்தி, பரசுராமன், வாமனன் பார்த்து கொடுமையை செஞ்சது தவறுன்னு சுட்டி காட்டினாங்க. ஆனால் அவங்க கண்டுக்கலை. யார் கண்டுக்கலை? தாய், தந்தை, சகோதரர்கள் என்ற அடிப்படையில், தாய் தந்தை அடிப்படையில் பரசுராமன் தந்தையின் கோபத்தால் தன் சகோதரர்களையும் தாயையும் கொல்ல பரசுராமனின் தந்தை உத்தரவிட்டார். இப்போ அந்த இடத்துல சொல்லி அவருக்கு கேட்கலை. ஆனால் கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் என்பதற்கு தாய் தந்தை. அடுத்தது வராக நரசிம்மமூர்த்தி அவதாரத்தில் இரணியகசிப்பும் கொடுமை செஞ்சாங்க. இதை பார்த்துக்கிட்டு விஷ்ணு பகவான் என்பவரை கோபித்து எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், கேட்கலை. அடுத்ததாக வாமன அவதாரத்தில் விஷ்ணு அவதாரம் எடுக்க காரணம், எவ்வளோ சொல்லியும் கோபமாக சொல்லியும் கேட்கலை. யார்? தந்தையாகிய மகாபலியும் தமையனான நமச்சி என்பவரும். இதனால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி என்ற தந்தையை வாமன அவதாரத்தில் விஷ்ணு பகவான் எவ்வளவோ சொல்லி உபதேசங்கள் சொல்லியும் திருந்தலை என்கிறதுனால கோபத்தை தடுத்தவன் சொல்ல இழந்தான். வதம் செஞ்சார். எப்படின்னா, மகாபலி என்ற தந்தையை மண்ணுலகிலும், நமச்சி என்ற மகாபலி மகனை விண்ணுலகிலும் உயிருடன் சென்று அங்கே ஆட்சி செய்து பிறருக்கு துன்பம் வராமல் நன்மக்களை தீய மக்களிடம் காத்ததே அவதாரங்கள். இதைத்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான். பார்த்துக்கிட்டு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கோபத்தில் தடுத்தாலும் சொல்ல கேட்கல. இந்த அடிப்படையில் தான் மகாபலி, நமச்சி, இரணியன், கம்சன், சிசுபாலன் தீமை செய்வார்களாகவும், நரசிம்மமூர்த்தி, ராமன், கண்ணன், வாமனன், பரசுராமன் அவதாரத்திலுள்ள புராண வரலாற்றை முடியாட்சியிலும் குடியாட்சியிலும் எப்படி செய்யறதுன்னு அன்றே கோட்பாடுகளை வகுத்தது. அடுத்த வரி, இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். மேலே சொன்னது கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இதைத்தான் முடியாட்சியில் சொல்லுவாங்க. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவன் பேச்சுவார்த்தைக்கு வரல,
அதனால் இனி பேச்சுவார்த்தை இல்லை, யுத்தத்துக்கு தயார் என்று முடியாட்சியில் சொல்லுவாங்க. இதே தான் குடியாட்சியில் சமாதானம், சன்மார்க்கம், அமைதியாக போவோன்னு சொல்லி கேட்கலன்னா இனி அணுகுண்டு வீச்சு, ஆயுத வீச்சு, போர் பயிற்சி, 2ஆம் உலகப்போர், 1ஆம் உலகப்போர் என்று புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இதைத்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். முதல்ல சொல்லி பார்க்கணும். புராணத்தில் சொன்ன கோட்பாடு தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான். இதை ஏர்த்தம் இல்லை. எவ்வளவோ பேசி பார்த்தேன், அவன் சமாதானத்துக்கு வரல, இனி பேச்சு கிடையாது. இங்கே சொல்லை என்பது பேச்சு என்ற ஒரு பொருள் உண்டு. இனி யுத்தம்தான் முடியாட்சியில். குடியாட்சியில் இனி அணிகுண்டை போட வேண்டியது தான், வெடிமருந்துகளை வீச வேண்டியது தான். இராணுவ போர்க்கால அடிப்படையில், பாதுகாப்பு அடிப்படையில் யுத்தம் மூலத்தான் செய்யும் என்பது. அடுத்தது, இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். மகாபாரதத்தில் கண்ணனும், ராமாயணத்தில் ராமனும் பொறுமையாக இரக்க குணமுள்ளவர்களாக தான் இருந்தார்கள், எல்லா அவதாரங்களிலுமே. இதில் சகுனி கூனி என்ற சூழ்ச்சி அடிப்படையில் அவர்கள் கோபத்தை தூண்டி, ராம அடிப்படையில் நீ வனவாசம் போகணும், தாமாக அரசாணணும் என்றும், மகாபாரதத்தில் சகுனி பாண்டவர்களுக்கு இருக்க இடம் கூட கொடுக்கக்கூடாது, அவங்கள காட்டுக்கு அடித்து பற்றணும் என்ற சூழ்ச்சி முறையில் செஞ்சாங்க. இதை பார்த்த காக்கும் கடவுளான விஷ்ணு ராம அவதாரம், கண்ணன் அவதாரம், வாமன அவதாரம் இன்று பல அவதாரங்கள் எடுத்தாலும் அனைத்திலும் இரக்கமாக தான் முதல்ல சொல்லி பார்த்தார். இதைத்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். ஆனால் பொன்னை என்றால் இங்கு தங்கம் என்று எடுக்கக்கூடாது. பொறுமை என்ற ஒரு பொருள் உண்டு. இரக்கத்துக்கு எதிர்மறை கோபம். ஆன்மீக முத்தமிழ் இலக்கண அடிப்படையில் பொருள் எடுக்கணும். அன்றும் இன்றும் என்றும் சரி, கர்ணனும் சரி, கொடை கொடுக்கும்போது தனக்கு போக பிறருக்கு கொடுக்கணும் எண்ணம் கிடையாது, இருக்கிறத பூரா எழுதி கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல பொண்ணு கிடையாது. அதை மீறி தவறு செய்தவர்களை பொறுமை இல்லாமல் கோபத்தில் இது பண்ணார் கர்ணன். அதே தான் முடியாட்சிலையும். சமாதானம் என்ற அடிப்படையில் கட்டபொம்மனை கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சுவார்த்தைக்குன்னு அழைச்சி யுத்தத்தை இது பண்ணாங்க. ஆனால் கட்டபொம்மன் இறக்க குணம் அடிப்படையில் தான் போனான். ஆனால் அங்கே நடந்ததை பார்த்து பொறுமையை இழந்து வாழ்வீச்சுக்கு தயாரானார். புராணத்தில் நடந்த கண்ணன், ராமன், பரசுராமன், வாமனனுக்கு நடந்த நிகழ்ச்சி தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். அதாவது இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்துக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. பொண்ணு இருக்கும் இல்லை, ஆனால் எல்லோரும் தானம் பண்ணுவாங்க. இருக்கிறத சாப்பிட்றத ஒருபடி சோறாது காகத்துக்கு வைப்பாங்க. அப்போ அது இறக்க குணம் உள்ளது. ஆனால் அதையும் மீறி அந்த காகம் தட்டிட்டு செல்லும்போது பொறுமையை இழந்துருவாங்க. இதைத்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான், பொறுமையை இழந்தான். காரணம், நன்று, தீது, சூது என்ற 3 மக்கள், ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரர் 3 பாலினத்திலும் அன்றும் இன்றும் என்றும் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில் என்பதை சொல்கிறது தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான்னா, இரக்கம் கொண்டவன் சில சமயம் கோவப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும். கண்ணன் தூதுவனாக தான் கௌரவர்களிடம் போனாங்க. அவரை உட்கார விடாமல் அவர் ஆசனத்தை தட்டி விடுத்தாங்க. அப்போ இரக்கமாக தான் இருந்தார். இருந்தாலும் அவர் பொறுமையோடு இல்லை, கோபம் கொண்டு பொறுமையை இழந்துட்டார். அதான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். விஸ்வரூபம் எடுத்து காட்சி தந்து உன் அழிவுக்கு நாள் குறிக்கப்படும் என்று கண்ணன் கௌரவர்களிடம் தூதுவனாக வந்து தகவல்களை சொல்லி சென்றார். இதையே தான் முடியாட்சியில் கட்டபொம்மனை வதம் பண்ணும்போது கிழக்கிந்திய கம்பெனி என்ற சூது அடிப்படையில், இரக்கம் என்ற அடிப்படையில் அழைப்பு விடுத்து, சூது என்ற அடிப்படையில் கட்டபொம்மனின் இரக்க குணத்தை சிதலமடையச் செய்து கோபமுற செய்தது. இதைத்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். பொன்னை என்றால் பொறுமையை இழந்தான். இது இல்லறத்திலும் உண்டு, துறவரத்திலும் உண்டு, ஆன்மீகத்திலும் உண்டு, வீட்டிலையும் உண்டு, நாட்டிலையும் உண்டு. புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில் அவனுக்கு இறக்கப்பட்டு வேலைக்கு கொடுத்தேன், அவன் எனக்கே வேலையை உழ வைக்கிறான்,
இனிமேல் அவனுக்கு பொறுமை பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. இங்கே பொன்னை இழந்தான் என்றால் பொறுமையை இழந்துருவாங்க. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அடுத்த வரி, இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். தெய்வமாகிய விஷ்ணு பகவான் காக்கும் கடவுள். முருகரும் சரி, விஷ்ணு பகவானும் சரி, சிவனும் சரி, அம்மனும் சரி பல அவதாரங்கள் எடுத்து 75% மக்களுக்கு நன்றி உள்ளவர்களுக்கு 25% சூது செஞ்சு கொலைப்படி செய்து பொருளிட்டவர்களை அழிக்கக்கூடிய தன்மையில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க நல்லது செய்ய போய் தான் 75% மக்கள்கள் வாழ்வாதாரம் மேம்பாடு, 25 அழிவு இருந்தால் தான் 75 மேம்பட முடியும். இதனால் அந்த 25 தான் சுட்டி காட்டுவாங்களோ சொல்லிய 75% சுட்டி காட்ட மாட்டாங்க. இதைத்தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். அவதாரம் எடுத்து அவர்கள் அவதாரத்தை மனித அவதாரத்தில் எடுத்தது மனித கோட்பாடுபடியே உயிர் வாழ்ந்து இல்லற வாழ்க்கை, துறவற வாழ்க்கை, ஆளுமை, வைத்தியம் என்ற அடிப்படையில் வாழ்ந்து மறைந்தார்கள். தன்னையே இழந்து தன்னோட சந்ததிகளுக்கு ஆன்மா அழியாமல் சரீரம் மட்டும் அழிந்து மீண்டும் 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 முன்னோர்கள், ஆன்மீகவாதிகள், மூதாட்டிகள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, மகன் பிள்ளை, பேரன் பிள்ளை, பேத்தி, பூட்டன் பூட்டி என்று அவர்களுக்கு வந்தது தான் மகாபாரதம் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். இந்த அடிப்படையில் தான் இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தானா தன்னை அழித்து உருவமாக வழிபாட்டு முறையில் நிற்கிறாங்க. எனக்கு நடந்தே தான் உங்களுக்கும் நடக்கும். எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடனும் கவனத்துடனும் பார்த்து பேசி பழகி ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இடம், பொருள், ஏவல், திட திரவ வாயுத்தன்மையில் பொருளறிந்து உணருங்கள் என்பதை சுட்டி காட்டத்தான் இறந்தும் வாழ்கிறார்கள். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான்னா இறந்து அமரராயி வழிபாட்டு முறையில் நெஞ்சிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. காரணம், எல்லாருக்கும் தெய்வமாகியவனுக்கும் மனுஷனுக்கும் பெரிய பெரிய திட்டங்கள், வழிமுறைகள், கோட்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் மனசாட்சி அவர்களையே அறியாமல் தவறு செய்தால், தன்னையே அறியாமல் பலர் உளறுவார்கள், உதறுவார்கள், கால் நடுக்கம், கை நடுக்கம், விழிகளில் அச்சம், வார்த்தையில் குளறுபடி. இது மனசாட்சி என்றும் அவரவர் மனசாட்சி அவரவர்களுக்கு உண்டு. புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். புராணங்களில் தெய்வங்கள் சாட்சியாக தான் செயல்பட்டது, தூதுவனாக தான் செயல்பட்டது. அப்படி இருந்தும் அரசாட்சி செய்வர்கள் அவர்களை முன்னுக்கு பிறனாக பேசி அவர்களை உதறவிடுதல், அச்சமிடுதல் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். இதையத்தான் முடியாச்சில் வெள்ளையத்தேவன் என்றவனை வைத்து தான் கட்டபொம்மன் என்பவர் ஆளுமைக்கு வந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரையே அறியாமல் மனசாட்சிப்படி உன்னை இழந்த பின்பு இந்த நாடு உய்யப் போகிறதா என்று சொல்வார்கள். கட்டபொம்மன் உச்சரித்த வார்த்தையும் இதை நாடகத்தமிழில் உண்டு. இந்த அடிப்படையில் நெஞ்சிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. காரணம், ஆளுமை பொருளும் வீட்டிலையும் சில நல்ல செய்திகளை கூட சொல்லாமல் இருக்கணும். காரணம், உண்மையை சொல்கிறதுனா அதில் சில குளறுபடிகள் இருந்து உயிர் சேதம் ஏற்படும். அதனால் பழியை தானே ஏற்றுக்கிடுவாங்க. கண்ணாவதாரத்துலேயும் சரி, கிருஷ்ண அவதாரத்துலேயும் சரி, வாமன அவதாரத்துலேயும் சரி, பரசுராம அவதாரத்துலேயும் சரி, அன்றும் இன்றும் என்றும் 75% மக்களுக்காக போராட்டம் என்றதை ஒன்று 25 அழிவுகளை உற்பத்தியானது உண்மை. இருந்தாலும் அவர் சாட்சி சொல்ல மாட்டார். இவர்களால் தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டான். இதைத்தான் நெஞ்சிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராத அவன் சாட்சி. இதைத்தான் முடியாச்சில் பொறுப்பில் இயக்கும்போது, சிம்மாசனத்தில் இருக்கும்போது
எதிரிகளிடமும் ஆளுமையிடமும் தன்னுடைய தேசத்தின் தன்னுடைய மாநிலத்தின் சட்டத்திட்ட ஒழுங்குமுறைகளை இரகசியம் காப்பேன், பிறரிடம் எடுத்துச் சொல்ல மாட்டேன், வஞ்சகம் செய்ய மாட்டேன், சூழ்ச்சி செய்ய மாட்டேன் என்று முடியாட்சிலையும், அதே இது குடியாட்சியில் பாதுகாப்பு பராமரிப்பு சட்டங்களை மதித்து உண்மைக்கு ஏற்ப பொதுவுடைமையாக செயல்படுவேன் என்ற சத்திய பதவி பிரமாணம். புராணத்தில் குந்தியின் மகன் கர்ணன்னு தெரியும். அர்ஜுனனோட அண்ணன் கர்ணன்னு கண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் இருவரும் சகோதரர்கள், தாய்மகன் என்ற உண்மையை சொன்னால் கௌரவர்களுக்கு பலமாகிவிடும், பாண்டவர்களுக்கு பலவீனமாகிவிடும். இதனால் 25 சூதுத்தன்மை கொண்ட கௌரவர்கள் உயரும். 75% நன்மை தரக்கூடிய பாண்டவர்கள் வாழ்க்கை தாழ்வடையும். இதனால் பல இடங்களில் சில உண்மைகளை மறைத்து தான் கண்ணன் வாழ்ந்தான். ஆளுமை என்ற அடிப்படையில் ராமனை நீ ஆட்சிக்கு பதவியில் ஏறணும் அப்படின்னு சொல்லும்போதும் சந்தோஷமாக இல்லை, வருத்தம் இல்லை. பதவியை விட்டுட்டு வனவாசம் போகணுன்னு சொல்லும்போதும் சந்தோஷமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. காரணம், எதிர்கால சந்ததிகளுக்கு இப்படித்தான் அறநெறிப்படி வாழ்வாதாரம் இருக்கணும் என்ற இல்லறத்திலும் சரி, நாட்டுடைமையிலும் சரி, சத்திய பிரமாணம் இரகசிய பாதுகாப்பு என்பதை ஆன்மீக முத்தமிழில் வகுத்தது தான் முடியாட்சியில் வகுத்தது தான் குடியாட்சியில். அதனால தான் இரகசியங்களையும் நாட்டுக்குரிய பாதுகாப்புகளையும் பேணி பலன்காத்து இரகசியம் பாதுகாப்பேன் என்று சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அடுத்த வரி, சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. ராமாயணத்தில் கூனியும், மகாபாரதத்தில் சகுனியும், வாமன அவதாரத்தில் நமச்சி மகாபலியும், நரசிம்ம வராக அவதாரத்தில் இரணியனும், கண்ணன் அவதாரத்தில் கம்சனும் சிசுபாலனும் சதி செய்தார்கள். அதை சகித்து கொண்டிருந்தவன் புத்திசாலி. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. இதை புராணத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது கம்சனை கொல்லாத என்று அவருடைய தாய் விஷ்ணு பகவான்கிட்ட கேட்கும்போது கண்ணன் சொல்லுவார், அவன் 100 தவறுகள் செய்கிற வரைக்கும் நான் அவனை கொல்ல மாட்டேன், 101வது தவறு செய்யும்போது தான் அவனை கொல்லுவேன் என்ற வாசகம் சத்திய பிரமாணம் கம்சனின் தாய்க்கு கண்ணபிரான் செய்து கொடுத்தார். இந்த அடிப்படையில் தான் சதி செய்தவன் புத்திசாலி, சூழ்ச்சி செய்தவர் ராமாயணத்திலும் சரி, வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரத்திலும் சரி, கம்சன், ராவணன், கும்பகர்ணன், மகாபலி சக்கரவர்த்தி, நமச்சி, தாடகை, சூர்பனகை இவங்க பூரா சதி செயல் செஞ்சாங்க. ஆனால் இதை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருந்த தெய்வங்களை பூரா அன்றும் இன்றும் என்றும் உங்கள் ராமனே பார்த்துக்கிட்டு இருந்தானே, கண்ணனே பார்த்துக்கிட்டு இருந்தானே, சிவபெருமானே பார்த்துக்கிட்டு இருந்தானே, தெய்வம் பார்வதியே பார்த்துட்டு இருந்தது, பிள்ளையாரே பார்த்துட்டு இருந்ததுன்னு அன்றும் இன்றும் என்றும் குற்றவாளியாகத்தான் சுரக்கிறான். காரணம், இரகசியங்களை காட்பேன் என்ற சத்திய பிரமாணத்தை அன்று முதல் கடைபிடித்து வருவது இன்று முடியாட்சியிலும் குடியாட்சியிலும். சதி செயல் செய்தவன் புத்திசாலி. ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்கிற தைரியத்தில் தான் கிழக்கிந்திய கம்பெனி முடியாட்சியில். இதே அடிப்படையில் தான் குடியாட்சியில் சில பிரதிநிதிகள் இவனை நேரடியாக மோத முடியாது, மறைமுகமாக அவனுக்கு எதிரி யாரோ அவனை வச்சு இவனை வஞ்சந்தித்து நம்ம பேர் வராமல் செய்யணும்னு சில பிரதிநிதிகள். புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். இதைத்தான் சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. அன்றும் இன்றும் என்றும் தெய்வத்தை தான் குற்றவாளியாக கருதப்படுகிறார்கள். இருந்தாலும் சத்திய பிரமாணம் செய்த இரகசியம் காப்பு அடிப்படையில் 75% மக்கள் வாழ்வுக்காக 25% தூற்றுவார். குற்றவாளி என்று சொல்பவர்களுக்கு செவி சாய்க்காமல்
25% குற்றவாளி என்ற செவி சாய்க்காமல் 75% நன்மை செய்வோருக்கு ஆதரவாக தான் கெட்ட பேர் வாங்கினாலும் அவர்கள் வாழ்வாதாரம் உயரணும், நம்மளை பார்த்து அவர்கள் கெட்டு போகக்கூடாது, நம்மளை பார்த்து அவனை மாதிரி வாழணும், வாழ்ந்தால் ராமனை மாதிரி வாழணும், ராவணனை மாதிரி வாழக்கூடாதுன்னு இயற்தமிழில் சொல்லுவாங்க. வாழ்ந்தால் கண்ணனை போல் வாழணும், கம்சனாக வாழக்கூடாது என்று புராணத்தில் உள்ளது தான் இயற்தமிழில் சொல்லுவாங்க. அப்போ 75 லாபத்துக்காக 25 இழப்பீடை பொறுத்து கொள்ள தான் வேணும். 75 என்பது சதி செயல் செய்தவன் அல்ல, குற்றவாளி. அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. 75 பேருக்காக குற்றவாளி பேரை ஏற்றுக்கிட்ட தான் வேணும். ஆனால் 25% சதி செயல் செய்தவன் புத்திசாலி. இதைத்தான் சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி. அடுத்த வரி, உண்மையை சொல்பவன் சதிகாரன். ராமகாணியத்தில் கூனி கைகை பார்த்து தசரதன் உனக்கு 2 வரம் கொடுத்தாம்ல, அதை இப்போ கேட்டு பரதனை ஆட்சிக்கு கொண்டு வா, ராம வனவாசம் செய்கிறன்னு உண்மையை போட்டு உடச்சிட்டா சகுனி. மகாபாரதத்தில் சகுனி, ராமாயணத்தில் கூனி. இது பெண். உண்மையை சொல்பவன் சதிகாரன். மேலே சதிகாரன் இரகசிய காப்புக்கு எதிரானது, இங்கேயும் இரகசிய காப்புக்கு எதிராக சொன்னது. காரணம், அரசாள்வோர்களும் சரி, முடியாச்சிலும் சரி, புராணத்திலும் சரி, உண்மையை சொல்லக்கூடாது, உயிரே போனாலும். இதை கடைப்பிடிச்சாங்க தெய்வம். அது அடிப்படையில் தான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். இந்த அடிப்படையில் தான் உண்மையை சொல்பவன் சதிகாரன். கூனி கைகேயிக்கு ஞாபகம் இல்லாத நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி உண்மையை சொல்லி சதி செய்தாள். இதையே தான் சகுனி வனவாசம் சென்ற பாண்டவர்களை அங்கேயும் உணவு தட்டுப்பாடு வந்து அவர்கள் வாழ்வை இழக்கணுங்கிறதுக்காக துர்வாச முனிவரை, அட்சய பாத்திரம் இருக்குது, நீங்கள் எப்போ போனாலும் அவங்கள்ட்ட சாப்பிட்லாம், அவங்கள்ட்ட போய் சாப்பிடுங்க, அதுவும் மத்தியானம் ஒரு குறிப்பிட்ட நேரம், அதாவது அட்சய பாத்திரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவு அருந்தினப்புறம் கழுவி கவுத்தினதுக்கப்புறம் அடுத்த வேலை தான் எடுக்கணும். அதுக்கு முன்னால் எடுத்தால் அது பயனற்று போகும் என்பதை உணர்ந்து உண்மையை அறிந்து துர்வாச முனிவரை அந்த காலத்தை தாண்டி, இப்போ ஊமைக்கு மதியம் 1 மணிக்கு சாப்பாடு முடிஞ்சுன்னா அதை கழுவி வச்சிடணும் அட்சய பாத்திரத்தை. ஒன்றுக்கு எடுத்தால் அந்த பாத்திரத்தில் உள்ள பயனற்று போகும். அதனால் சகுனி துர்வாச முனிவரிடம், நீங்கள் 15க்கு போய் சாப்பிட போங்க, இது ஊமைக்கு தான் சொல்கிறேன், நேரடி பார்வை கிடையாது, புரியணுங்கிறதுக்காக ஊமைக்காக சொல்கிறது அப்படின்னு உண்மையை சொல்லி சதி செய்தான் சகுனி மகாபாரதத்தில். இதனால் இதை அறிஞ்சு அந்த நேரமும் கிருஷ்ணர் தான் குற்றவாளியாக ஆனார். வயோதிக வேடம் கொண்டு அவர் போகிறதுக்கு முன்னாலேயே பாத்திரத்தில் உள்ள கழுவாமல் இருக்கிற ஒரு கீரையும் ஒரு சோறையும் உண்டு உலக ஜீவராம்சனுக்கு பசியார சமர்ப்பணம் என்ற ஒரு உச்சரிப்பை சொல்லி உண்டதுனால அனைத்து உயிர்களுக்கும் பசி அடங்கி போச்சு. அப்பவும் தெய்வந்தான் காப்பாத்துச்சு. இதைத்தான் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, இது நீதி தேவனின் அரசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராத அவன் சாட்சி. இவர் நான் தான் செஞ்சேன்னு மக்கள்கிட்ட வந்து ஒருத்தர் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. தெய்வங்கள் முடியாச்சிலும் சரி குடியாச்சிலும் சரி நல்லவர்கள், சில சூது தீது உள்ளவர்கள் தான் விளம்பரம் செய்வாங்க. இவர்களை தான் சதிகாரர் என்பது. இந்த அடிப்படையில் உண்மையை சொல்லி அட்சய பாத்திரத்தில் தக்க வைத்து கொள்ள கிருஷ்ண பரமாத் வயோதிக பருவம் கொண்டு பாண்டவர்களை உண்டு அப்பமும் காப்பாற்றினார். முடியாச்சில் கட்டபொம்மனை கூட பிறந்த தம்பியான சகோதரத்தன்மை உண்ட எட்டப்பந்தான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருப்பாங்க, இப்போ நீங்கள் போர் தொடுத்தா அவங்கள வென்றலாம் என்று உண்மையை சொன்னான். திருச்செந்தூர் கோயிலுக்கு போவான்னு கிழக்கிந்திய கம்பெனிக்கு தெரியாது. ஆனால் இந்த உண்மையை சொல்லி சதி செய்தவன். காரணம், சிம்மாசனத்தில் தான் அமர வேண்டும் என்ற தீது சூது என்ற அடிப்படையில். கட்டபொம்மன் செய்தது நன்று 75%, எட்டப்பன் செஞ்சது 25% தீமை. இதை ரெண்டையும் பயன்படுத்தி அன்றும் புராணத்தில் சகுனி, கூனி, ராவணன், இலங்கேஸ்வரன், மகாபலி புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் கிழக்கிந்திய கம்பெனிகள்.
நம்ம நாட்டு மக்களையே நம்மளையே திசை திருப்பி நம்மளுக்கே எதிரியாக்கி துரோகியாக்கி வஞ்சகராக்கி நம்மளையே அடிமைப்படுத்தி நம்மளிடமே பொருளீட்டி வருகிறது. இதே அடிப்படையில் தான் சுதந்திரம் என்ற பேச்சு சுரமை கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் பொருளீட்டி வருகிறார்கள் குடியாட்சியிலையும். காரணம், எந்த ஒரு வைத்தியமும் சரி ஆளுமையும் சரி முதல்ல உயிரற்ற அல்லது பிற விலங்குகளுக்கு உட்செலுத்தி உட்புகுத்தி அது ஆரோக்கியமாக இருக்கா, உய்வு இருக்கா, தொய்வு இருக்கா, சமநிலை இருக்கா என்று பார்த்து தான் பிற உயிர்களை பாதுகாப்பதற்கு வைத்திய முறை ஆளுமை செய்வார்கள். ஆனால் இப்போ நேரடியாகவே கட்டாயமாகவே நீங்கள் இதை வைத்திய முறை என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அதிகார அர்ப்பணையில் சில சூழ்ச்சிக்காரர்கள் அடிப்படையில் மறைமுகமாக சில பிரதிநிதிகள், அனைவரையும் இல்லை, சில பிரதிநிதிகள் உண்மையை சொல்லி பொருளீட்டுகின்றனர். பேச்சு சுதந்திரம் கொடுத்து கிழக்கிந்திய கம்பெனிகள் அன்றும் இன்றும் எழுத்து சுதந்திரத்தை கொடுக்காமல் பேச்சு சுதந்திரம் கொடுத்து பொருளீட்டி வருகிறார்கள். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இதைத்தான் உண்மையை சொல்பவன் சதிகாரன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கடைசியில் முடிப்பார். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். உலகத்தில்னா எல்லா தேசத்திலும் இது நடக்கும். காரணம், புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இது உலகத்தில் ஆண்டவன். ஆண்டவன் என்றால் ஆண்டவன் என்பதை இவ்வையும் ஆவியும் பிரிக்கணும். ஆண்டன்னா ஆட்சியாளர்கள், ஆளுமையாளர்கள், வேந்தர்கள், மன்னர்கள், முக்கியமான பதவியில் இருக்கும் முதல்வர்கள், பிரதமர்கள், கவர்னர்கள், மாநகராட்சியாளர்கள், மாவட்ட ஆளர்கள், வார்டு மெம்பர். புராணத்தில் சொல்கிறது ராவணன், கம்சன், இந்த மாதிரி சூது செய்தவ. முடியாட்சியில் சொல்கிறது எட்டப்பன். குடியாட்சியில் சில சூழ்ச்சி அடிப்படையில் பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் பறிக்கிறது. ஆண்டவன் அதிகாரம்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னால் அதை செய்ய மாட்டாங்க. புராணத்தில் அதிகாரம் அடிப்படையில் சகுனி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம்னா அதிகாரம் பொறுப்பில் இருக்கிறவங்க கௌரவர்கள், அவர்கள் கீழ் கட்டுப்படுறவர்கள் பாண்டவர்கள். இந்த அடிப்படையில் சகுனி கர்ணனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் அவன் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் கட்டுப்பாடு மீறாமல் இரகசிய பாதுகாப்பு அடிப்படையில் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் என்ற அடிப்படையில் அதிகார அடிப்படையில் உயிர் துறந்தான் புராணத்தில். இது மகாபலி நமச்சி என்றவன் அதிகார தோரணையில் பல இன்னல்கள் இடையூறுகளை மக்களுக்கு செய்ததனால் வாமன அவதாரம் எடுத்து அளித்தார். இதுவும் மகாபலி நமச்சி என்ற அதிகாரம். உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம்னா ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வச்சு ஆட்சியில் இல்லாத போது செய்ய மாட்டாங்க. புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இதைத்தான் எனக்கு நடந்தது தான் உனக்கு நடக்கும். அதனால் எச்சரிக்கையுடன், கவனமுடன், விழிப்புணர்வுடன், பாதுகாப்புடனும் பகுத்தறிவு அடிப்படையில் இயற்கை அடிப்படையில் ஒத்துப்போகுதா, அந்தந்த மொழி, அந்தந்த வழிபாடு, அந்தந்த மாநிலம், அந்தந்த மாவட்டம், அந்தந்த தேசம் அடிப்படையில் பனி, மழை, காற்று, கோடை, பஞ்சபூதங்கள் அடிப்படையில் ஒத்துப்போனால் ஏற்றுக்கொள். இல்லைன்னா அதிகாரம் மூலம் நன்மை 25 இழப்பீடுகளை கொண்டு 75 லாபத்திற்காக 75 இழப்பீடுகளை செய்தே தீர வேண்டும் என்ற வழிவகைகளை வகுத்தது தான் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இரணியகசிப்பு அதிகாரத்தினால மக்களை கொடுமைப்படுத்தினான். அதனால் எடுத்த அவதாரம் தான் நரசிம்மன் வராக அவதாரம். ராவணன், கும்பகர்ணன் அதிகார தோரணை அடிப்படையில் சிலரை துன்புறுத்தினான். அதனை அழிப்பதற்காக எடுத்த அவதாரம்தான் ராம அவதாரம். கம்சன், சிசுபாலன் பதவி அதிகார அடிப்படையில் 25 நன்மையும் 75 கொடுங்கோலாட்சியும் செய்ததனால் அவனை அழிப்பதற்காகத்தான்
100 தவறுகளை பொறுத்துக்கொள்வேன், 101வது செய்யும்போது கம்சனை அழிச்சிருவேன் என்ற உத்தரவாதத்துடன் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். அவர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை சில சமயம் வதம் என்ற அடிப்படையில் 75 மக்களுக்காக பாதுகாப்பு பலன் கருதி 25 உயிரிழப்பீடுகள் செய்தே ஆக வேண்டும் என்பதை தான் பழியை ஏற்றுக்கொண்டு இதைத்தான் சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையைச் சொல்பவன் சதிகாரன். காரணம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவன் அதிகாரம். ஆட்சியாளர்கள் தான் காரணம். அன்றும் இன்றும் என்றும் சில ஆட்சியாளர்கள். புராணத்தில் அதுக்கு அடுத்தபடியாக முடியாச்சில் வெள்ளையத்தேவன், மருது சகோதரர்கள், கட்டபொம்மன், வஉசி, ஜான்சி ராணி லட்சுமிபாய், வாஞ்சிநாதன், இன்னும் பல தமிழர்களை நன்று செய்த 75% மக்களுக்கு நல்லது செய்த 25% கிழக்கிந்திய கம்பெனிகள் அதிகார வர்க்கத்தில். புராணத்திலும் அதிகார வர்க்கம் அதே தான். முடியாச்சில் கிழக்கிந்திய கம்பெனிகள் சூட்சமமாக அவர்களை வன்முறை என்ற அடிப்படையில், கலவரம் என்ற அடிப்படையில், களங்கம் என்ற அடிப்படையில் பழியை சுமத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி தூக்கிலிடவும், கொடிகாத்த குமரனை லத்தியால் அடித்தும், வஉசியை செக்கிழுத்தும், மருதுபாண்டியர்களை தலையை கொய்தும், கட்டபொம்மனை தூக்கிலிட்டும், வெள்ளையத்தேவனை சுட்டும் அதிகார அடிப்படையில் ஆட்சி செய்தார்கள். இதைத்தான் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இறைவன் என்ற சொல்ல இங்கே கிடையாது. ஆண்டவன்னா ஆட்சியாளர்கள் அதிகாரம் செய்யும்போது தான் தெய்வம் வந்து தடுக்கும். இதற்காகத்தான் அவதாரம். இதைத்தான் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். தெய்வம் எப்போ வரும்னா 25% இழப்பீடு வரும். காரணம் 75% லாபம் உள்ள மக்களுக்காக, நன்மை செய்து நடப்பதற்காக. 25 இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள், கம்சன், மகாபலி, கும்பகர்ணன், ராவணன் போன்ற உயிர்களை புராணத்தில் உள்ளதான் முடியாச்சில் உள்ளதான் குடியாச்சில். சில பிரதிநிதிகள் தவறுகள் செய்யும்போது அவர்களுக்கு தண்டனை, பதவி பறிப்பு, பதவி கலைப்பு என்ற அடிப்படையில் அப்போதும் அன்றும் இன்றும் என்றும் தெய்வங்கள்தான் வழிபாட்டு அடிப்படையிலும் காலங்கள் அடிப்படையிலும் சுட்டி காட்டுகிறது. இதைத்தான் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம். ஆலயத்தில் உள்ளது தான் வழிபாட்டில் உள்ளது தான் பருவங்கள் அடிப்படையில், பருவங்கள் உள்ளபடியில் தான் இல்லறங்கள் அடிப்படையில் உள்ளது தட்பவெப்ப நிலைகள் அடிப்படையில் பருவநிலை அடிப்படையில் உணவு வைத்தியம். இந்த உணவு வைத்தியம் ஒருத்தருக்கு தெரியும். அவர் மரணம் அடைஞ்சிட்டாலும் அடுத்தவங்க தகவல் சொல்ல ஆள் கிடையாது. இதைத்தான் ஆலயங்களில் வழிபாட்டு முறையில் இந்தந்த மாதம், இந்தந்த காலம், இந்தந்த வாரம், இந்தந்த வருடம், இந்தந்த பருவத்திற்கு இந்தந்த சாப்பாடு, இந்தந்த திரவ, இந்தந்த வாயு, அந்தந்த ஆடை, அந்தந்த பொருள், அந்தந்த பூஜை என்று வழிபாட்டு முறையில் ஆன்மீக முத்தமிழில் ஆளுமை வைத்தியம். இதைத்தான் இதில் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சிலையும் பார்க்கும்போது சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி என்ற வாசகம் அடிப்படையில் முடியாச்சிலும் சரி குடியாச்சிலும் சரி வன்முறை, இடையூறு இல்லாவண்ணம் இருக்கும் உண்ணாவிரதம். வன்முறை, இடையூறு இல்லாமல் அறவழியில் நடக்கும் ஊர்வலம். வன்முறை, இடையூறு இல்லாமல் நடக்கும் பேச்சு, மேடை பேச்சு. வன்முறை, இடையூறு அல்லாமல் அறநெறி வழி நடக்கும் உரிமை உறவுகளை, தேசத்திற்கு உபகாரம் கேட்டு விண்ணப்பம் கேட்கும் உரிமைகளை,
ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளியும் உதாசீனப்படுத்தியும் ஒத்துழைப்புக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமலும் தன்னிச்சையாகவும் ஆளுமைத்தன்மையிலும் கட்டுப்பாடு உத்தரவு தன்னிடம் உள்ளது என்று சில பிரதிநிதிகள், அனைவரையும் சொல்லலை, சில பிரதிநிதிகள் தவறாக அதிகாரத்தை பயன்படுத்தி இடையூறில்லாமல் உண்ணாவிரத்தை கலைப்பது, அறநெறிப்படி நடக்கும் ஊர்வலத்தை கலைப்பது, அறநெறிப்படி பிறருக்காக வாழ்வாதாரத்துக்காக பேசும் மேடை பேச்சை கலைப்பது, பிறருக்காக வாழ்வாதாரத்திற்காக விண்ணப்பங்களை புறந்தள்ளுவது, உதாசீனப்படுத்துவது, ஒத்துழைப்புக்கு இல்லாமல் புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். புராணத்தில் ராவணன், இரணியன், கம்சன், முடியாட்சியில் கிழக்கிந்திய கம்பெனி, குடியாட்சியில் சில பிரதிநிதிகள். இதைத்தான் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரன். எந்த பொறுப்பில் யார் இருந்தாலும் 75% நல்ல பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதே துறையில் 25% சூது தீது செய்து பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனிகள், பேச்சு சுதந்திரம் கொடுத்து கிழக்கிந்திய கம்பெனிகள் எழுத்து சுதந்திரத்தில் சூழ்ச்சி முறையில் சொன்னதைத்தான் இசைத்தமிழில் சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையைச் சொல்பவன் சதிகாரன். இதில் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரன், ஆட்சியாளர்கள் அதிகாரம்தான், தெய்வத்தோட அதிகாரம் கிடையாது. அப்படி தவறுகளை செய்து எல்லை மீறி நடக்கும்போது அவதாரங்கள், வதம், யுத்தம் என்ற அடிப்படையில் 75 மக்கள் நன்றுக்காக தீது சூது செய்யும் 25% பலகீனப்படுத்தி வலுவிழந்து கலைக்கப்படும் என்பது தான் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். பேர் மட்டும்தான் மாறுதே ஒழிய காரணம் நன்றி செய்வோர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக, இல்லறம் துறவரம் அறநெறிப்படி வாழ்வோர்களுக்காக வகுக்கப்பட்டதுதான் ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதைத்தான் இயற்தமிழில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இதை பூரா அந்த அனுபவ ரீதியாக தான் தெரியுமே ஒழிய மேலோட்டமாக பார்த்தா நல்லா அதிகாரம் பண்ணுற ஆட்சி தான் செய்கிறாங்கன்னு தெரியும். புராணத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி, இது அனுபவ ரீதியாக அந்தந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு மட்டும் தெரியும், அனைவருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இதற்காக அன்றும் இன்றும் என்றும் பொருந்தக்கூடிய பழமொழி. சிற்பத்திற்கும் சரி, வழிபாட்டுக்கும் சரி, வைத்தியத்துக்கும் சரி, ஆளுமைக்கும் சரி, கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. அனுபவம் என்ற ரீதியாகத்தான் ஒருத்தர் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர கல்வியாலேயோ பல்கலைக்கழகத்தாலேயோ உயர்கல்வியாலேயோ தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிடையாது. அடுத்தது, கழுதை கட்டா குட்டிச்சோறுன்னா பிற உயிர்களை சுட்டி காட்டி பொருள் ஏற்கிறது. தனக்கு பொருள் கிடைக்கணும், அதிக பணிச்சுமை, குறைந்த ஊதியம், இதற்காக உருவாக்கப்பட்ட பழமொழி தவறான பழமொழி. கழுதை கட்டா குட்டிச்சோறு. ஆனால் உண்மையிலேயே சிற்பம் செய்யும்போது ஏற்படும் கழிவுகளை உரிய முறையில் பதப்படுத்தி பக்குவப்படுத்தி செப்பனிடுதல். 3வதாக, கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னா தான் சொன்ன வேலையை செய்யலைன்னு சில எஜமானியர்கள் தவறாக அவனுக்கு அதிகாரம் கொடுத்தா என்னை தப்பாக பயன்படுத்திட்டான், என் பொருளை நஷ்டப்படுத்திட்டான்னு தவறாக சுட்டி காட்டுறது தான் கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு நாட்டிலம்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு பொருள் முழுமை பெற்று 75%, 25% இழப்பீடு அடிப்படையில் சுவடு இருந்தால் சுத்திரம் வரையலாம் என்ற அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது தான் ஆலயங்கள், புராண வழிபாடு, குறிப்புகள், ஆவணங்கள், குறிப்பேடுகள். இதை அனுபவ ரீதியாக தான் படிச்சுக்கிட முடியுமே தவிர 20-15 வயசில் உள்ளவங்களுக்கு தெரியாது. 40, 50, 60 வயசுக்கு மேலே, அதுவும் கூட்டு குடும்பத்தில் வாழ்வோர்களுக்கு புரியும். தான், எனது,
ஆண் பெருசு பெண் பெருசு, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நான் வாழ முடியாது என்று சொல்லுவவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை அடுத்த பரம்பரை வளராமல் அவர் பரம்பரைகளுக்கு தான் எனது என்ற நபரோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். காரணம், ஒருவருடைய திறமை அடுத்தவருக்கு வந்து பிறர் மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதே இல்லற வாழ்வு, அறநெறிப்படி. அதை வாழ மாட்டேன், தான் எனது, அப்படி தான் இருப்பேனுங்கிறவங்க குழந்தைகளை பெறாமல் வாழ்வாதாரத்தையும் இன்மையை ஏற்காமல் புதுமை என்ற அடிப்படையில் அவர்கள் திறமைகளை அவர்களே அழித்து அமரராவது, அடுத்த தலைமுறைக்கு வழிவகுக்காமல் அவர்களோடவே அவர் பரம்பரையை முற்றுப்புள்ளி வைப்பது. ஆனால் தான் எனது அல்லாமல் பொது உடைமை, மக்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள், வரும் சந்ததிகள், பேரப்பிள்ளைகள், பூட்டன் பூட்டிகளுக்கும் நன்றி செய்ய வேண்டும். தன்னோட வாழ்வு இழந்தாலும் பிறருக்காக இன்மையை ஏற்று புதுமையை ஒதுக்கி, புராணத்தில் உள்ளதுதான் முடியாச்சில் உள்ளதுதான் குடியாச்சில் வழிநடத்தும் இல்லற அறநெறி வாழ்வாதாரம். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், தான் எனது என்பவர்கள் ஆன்மீகத்திலையும் நம்பியிருக்காது, தமிழ் மொழி மீதும் பற்றிருக்காது. ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். இங்கே சொல்லப்படுறது நாம் வாழறது பூமியிலையும் குறிப்பிட்ட தேசமான இந்தியாவில், இந்தியா என்றதிலும் குறிப்பிட்ட மாநிலமான தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட பகுதியான தமிழ் பேசுகிற இடத்துல. அப்போது எந்த இடத்துல எப்படி இருக்கோம், எந்த மொழி பேசுகிறோம், எந்த அடிப்படையில் தட்பவெப்ப நிலைகள் நிகழுது, அதுக்கேற்ற மாதிரி தான் வழிவகை வகுத்து ஆன்மீக வழிபாடு உள்ளதோ தவிர, அதை புரியாமல் இருட்டாக இருக்கிற அமெரிக்காவை வெளிச்சத்தில் இருக்கிற இந்தியாவோடு ஒப்பிடக்கூடாது. அங்கே இருட்டாக இருக்கும்போது இங்கே வெளிச்சமாக இருக்கும், பகலாக இருக்கும். இங்கே பகலாக இருக்கும்போது அங்கே பகலாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இது தட்பவெப்ப நிலை. அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழணுமே தவிர, பிண்டத்துக்கு கட்டுப்பட்டு அன்றம் ஒரு நாளும் உயராது, உய்வாது, தொய்வு தராது, சமநிலைப்படுத்தாது. காரணம், பனி, மழை, காற்று, கோடை அந்தந்த நேரத்தில் அது கடமையை அது தானாக செய்யத்தான் செய்யுது. அதை எந்த அடிப்படையில் நாம் பாதுகாத்து பராமரித்து பகுத்துண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆன்மீக வழிபாட்டு பூஜை வழிபாட்டு முறைகள் திட திரவ வாயுத்தன்மையில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் மூவருக்கும் பொருந்தும். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்திலும் நம்பிக்கை இல்லாமல் தமிழ் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது புரியாது, புலப்படாது. இங்கே சொல்லப்படுற தகவல் எல்லாமே ஆன்மீகத்துள்ள நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தமிழ் மீது பற்றுள்ளவர்களுக்கும் மட்டும், பிற மொழி கற்றவர்களுக்கோ ஆன்மீகம் இல்லை என்பதற்கோ ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கப்படவில்லை. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அண்டம் வேறு பிண்டம் வேறு என்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். இரண்டிலும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு புரியாது, புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் வைத்திய ஆளுமை.